ஹாய்! இந்த விலாகில வந்து நான் நைட்டு வந்து தூங்க வரதுக்கு முன்னாடி பெட்டை எப்படி ரெடி பண்ணேங்கிறத காமிச்சிருக்கேன். ஸோ பிஃபோர் பேபி, ஆஃப்டர் பேபின்னு வந்து நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். பிஃபோர் பேபி பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்த திங்ஸை எடுத்த இடத்துல வச்சுருவோம். ஸோ அவ்வளோவா ஒன்றும் வேலை இருக்காது. ஆஃப்டர் பேபி வந்து கண்டிப்பாக டாய்ஸு எல்லாமே விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ டோட்லர் ஸ்டேஜ்னால கண்டிப்பாக டாய்ஸ் அவங்களுக்கு இருந்தே ஆகணும். ஸோ டாய்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து அங்கே இங்கேன்னு சிதறியிருக்கும். அதெல்லாமே எடுத்து பாக்ஸில் அது ப்ளேஸில் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண சில பொருளும் அங்கங்கே இருந்ததா, ட்ரையர் அதெல்லாம் அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டு, பில்லோஸையும் வந்து எடுத்து கீழே போட்டுட்டு, ஒரு டைம் டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு அரேஞ்ச் பண்ணலான்னு வந்து டஸ்ட் எல்லாத்தையுமே தட்டிட்டேன். ஸோ பில்லோஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல வச்சுட்டு, அதுக்கு மேலே கொஞ்சம் சாஃப்ட் டாய்ஸ்லாம் வச்சுருந்தேன். பாப்பாவோட சாஃப்ட் டாய்ஸ் நைட்டு வந்தோடனே திருப்பி அம்மா டாய்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்கன்னு சாஃப்ட் டாய்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவையும் மேலே கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவள் ஆனால் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து பெட்டில் போய் படுக்கலான்னு சொன்னோடனே அந்த டாய்ஸை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த டாய்ஸ் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து கொஞ்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னையும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருந்தா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நைட்டு வந்து கண்டிப்பாக கதை சொல்லணும். இப்போல்லாம் கதை கேட்டுட்டு தான் தூங்குவோம். அம்மா கதை சொல்லு கதை சொல்லுன்னு. ஸோ நைட்டு வந்து ஸ்டோரி கேட்டுகிட்டே வந்து தூங்கிட்டாங்க. இதே எங்களோட நைட் ரொட்டீன்.